பிரைம் மினிஸ்டர் ஒருத்தர் வராரு, அவர் பர்சனலா போன் பண்றாரு, எடப்பாடி எடுக்க மாட்டாரு. போனாருன்னு வச்சுக்கோங்க, எடப்பாடி ஊடும் கூயிடும். அதோட எடப்பாடி காலி, ஏடிஎம்கேவும் காலி. இப்போ கூட இந்த நிமிஷம் கூட நிர்மலா சீதாராமன் பேசிக்கிட்டு இருக்காங்க. அண்ணாமலையை தூக்கி போட்டாச்சு. நிர்மலா சீதாராமன் இப்போ இந்த நிமிஷம் பேசிக்கிட்டு இருக்காங்க எடப்பாடியோட. நேத்து யார் பேசினா தெரியுமா? ஜக்கி வாசுதேவ் பேசுறாரு எடப்பாடி கிட்ட. பிஜேபி சைட்ல இருந்து இவ்வளவு அழுத்தம் இருக்கு எடப்பாடிக்கு. மிக மிக பெரிய அழுத்தம். வேலுமணி போய் வர்ச்சுவலா சண்டை போடுறாரு. எடப்பாடி மட்டும் ஆன்டி பிஜேபி அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட்ல நிக்கிறாரு. பாக்கி சசிகலா, டிடிவி, ஓபிஎஸ் இவங்கெல்லாம் ப்ரோ பிஜேபி ஸ்டாண்ட்ல போறாங்க. அவங்களோட ஃபார்முலா என்னன்னா, ஏடிஎம்கேவை பிரேக் பண்ணிட்டு ஏடிஎம்கேவோட ஓட் பேங்க்குள்ள பிஜேபி நடக்குது. இப்போ பிஜேபியோட டிமாண்ட் வந்து 8 சீட்டு கொடு. அந்த அளவுக்கு பிஜேபி இன்னைக்கு இறங்கி வந்து நிக்குது. பிஜேபியோட ஓட்டு 1. அப்ப நீ இன்னும் நோட்டாவை தாண்டல. ஓபிஎஸ் வந்து ஒரு ஃபெயில்டு எக்ஸ்பெரிமெண்ட் பை பிஜேபி. டப்புன்னு பாத்தீங்கன்னா சரத்குமார் தன்னோட கட்சியை 2 மணிக்கு ராதிகா சொன்னதான் இணைக்கிறாங்க. அப்போ அதுக்கு பின்னாடி இருக்கிறது யாரு? பிஜேபி. அன்புமணி ராமதாஸ் வந்து குற்றவாளி அப்படின்னு ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா அவர் வந்து பொது வாழ்க்கையில அவுட். எம்எல்ஏவும் ஆக முடியாது, எம்பியும் ஆக முடியாது. அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். வணக்கம், இது அரண்சை. நான் ஹசீஃப். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் தாமோதரன் பிரகாஷ் இணைந்திருக்கின்றார். அவரை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம் மூத்த பத்திரிகையாளர் அசீஃப் அவர்களே, வணக்கம். தேர்தல் கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை ரொம்ப வேகம் எடுத்திருக்கு. இதுல கவனிக்க வேண்டிய சில விஷயங்கள் இருக்கு. அதுல ஒன்னொன்னா நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். முதல் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் ஓபிஎஸ் வந்து பாஜக தலைவர்களை சந்திச்சுட்டு, அந்த பாஜக கூட்டணிக்காக அமைக்கப்பட்ட அந்த குழுவை சந்திச்சுட்டு வெளில வந்து பேசும்போது சொல்றாரு, ரெட்டை இலையில தான் நான் போட்டியிடுவேன் அப்படின்றாரு. இது வந்து பாஜக அவருக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு வாக்குறுதியா? அதை எப்படி புரிஞ்சுக்கலாம் நம்ம? அது சாத்தியமா? முதல்ல ஓபிஎஸ் வந்து ஒரு ஃபெயில்டு எக்ஸ்பெரிமெண்ட் பை பிஜேபி. மும்பையில், கர்நாடகாவில், ஹரியானாவில், திரிபுராவில் எல்லா இடத்துலையும் பிஜேபி வந்து நிறைய பேரை உருவாக்கியிருக்கு. அதாவது எந்த கட்சி பவர்ஃபுல்லாக இருக்கோ அந்த கட்சிக்குள்ளேருந்து ஒரு ஆளை உருவாக்கி நிற்க வைப்பாங்க. அந்த மாதிரி தான் ஜெயலலிதாவோட மரணத்துக்கு அப்போ ஓபிஎஸ் வந்து 2 தடவை சிஎம் ஆனார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை தூக்கி நிற்க வச்சாங்க. நிற்க வச்சுட்டு ஒரு ஒரு செட் ஆஃப் எம்எல்ஏஸ் வருவாங்க. அவங்க கணக்கு என்னன்னா ஒரு 30-40 எம்எல்ஏக்கள் வருவாங்க. அப்படியே வந்து ஓபிஎஸ் அணியை வந்து கொண்டு வந்துடலாம். அப்படியே கொண்டு வந்து அதை பிஜேபி ஆக்கிடலாம். தமிழக கட்சிகள் வரிசையில் ஒரு 40-50 எம்எல்ஏக்களோட பிஜேபி அப்படின்னா உங்களுக்கு வெஸ்ட் பெங்கால் பேட்டர்ன், கோவா பேட்டர்ன், நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்ஸோட பேட்டர்ன், எல்லா பேட்டர்னும் அதான். ஆனால் அந்த பேட்டர்ன் இங்கே ஃபெயிலியர். இவர் வந்து ஒரு 9 எம்எல்ஏக்களோட நின்னாங்க. சசிகலா வந்து ஆன்டி பிஜேபியாக நின்றுச்சு. ஆன்டி பிஜேபியா சசிகலா நின்றுச்சு, டிடிவி நின்னாரு, எடப்பாடி நின்னாரு. ஒட்டுமொத்த ஏடிஎம்கேவும் ஆன்டி பிஜேபியா நின்றுச்சு. இப்போ இன் டேர்ன் வந்து எடப்பாடி மட்டும் ஆன்டி பிஜேபி அப்படின்ற ஒரு ஸ்டாண்ட்ல நிற்கிறாரு. பாக்கி சசிகலா, டிடிவி, ஓபிஎஸ் இவங்கெல்லாம் ப்ரோ பிஜேபி ஸ்டாண்ட்ல போறாங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஓபிஎஸ் வந்து ப்ரோ பிஜேபி ஸ்டாண்டில் நின்றுட்டு ஏடிஎம்கே உடைக்கணும் போது இவங்க எல்லாம் உறுதியாக நின்று அந்த உடைப்பை தவிர்த்துட்டாங்க. அப்போ ஃபெயில் ஆனவர் தான் ஓபிஎஸ். அதுக்கப்புறம் அதே மாதிரி பேட்டர்னில் வந்து இன்னொருத்தரை டெவலப் பண்ண ட்ரை பண்ணி எஸ்பி வேலுமணியை டெவலப் பண்ணாங்க. ஃபெயிலியர், அதுவும் ஃபெயிலியர். அவரால் ஒன்றும் பண்ண முடியல ஏடிஎம்கேக்குள்ள. விஜயபாஸ்கர் ஃபெயிலியர், தங்கமணி ஃபெயிலியர். டோட்டலாகவே பிஜேபியோட எக்ஸ்பெரிமெண்ட் டு பிரேக் ஏடிஎம்கே. அவங்களோட ஃபார்முலா என்னன்னா, ஏடிஎம்கேவை பிரேக் பண்ணிட்டு ஏடிஎம்கேவோட ஓட் பேங்க்குள்ள பிஜேபி நடக்குது. அப்படி ஏடிஎம்கேவோட ஓட் பேங்கை கான்குவர் பண்ணி எடுத்துட்டாங்கன்னா அது அவங்களுக்கு வந்து திமுகவுக்கு எதிரான ஓட் பேங்க் தானே ஏடிஎம்கே ஓட் பேங்க்கு, ரைட்டா? திமுக இந்துத்துவ விரோதிக்கு எதிரான ஓட் பேங்க், இந்துத்துவ ஓட் பேங்க் அப்படி கொண்டு வரலான்னு பார்த்தாங்க. ஆனால் அன்நேச்சுரலாக பார்த்தீங்கன்னா அந்த ஓட் பேங்க் வந்து காங்கிரஸ் ஓட் பேங்க். எம்ஜிஆர் நடந்தது காங்கிரஸ் வாக்கு வங்கியில் தான் நடந்தார். ஆன்டி கருணாநிதி காங்கிரஸ் வாக்கு வங்கியில் தான் அவர் நடந்தார். அது ஒரு
காங்கிரஸ் வாக்கு வங்கி. அதனால்தான் காங்கிரஸ் 67க்கு அப்புறம் இங்க வரவே இல்லை. ஏன்னா எம்ஜிஆர் அந்த டேக் ஓவர் பண்ணிட்டார், ஸ்வீப் பண்ணிட்டார். இந்த நேச்சரை அவங்க புரிஞ்சுக்கல. ரெண்டாவது திராவிட இயக்கம், எம்ஜிஆர் திராவிட இயக்கமா கொண்டு வர்றாரு. திராவிட இயக்கத்துக்குரிய பண்புகள் எல்லாத்தையுமே கொண்டு வர்றாரு. இருமொழி கொள்கை கொண்டு வர்றாரு. பல விஷயங்கள் வந்து திமுகவை ஜெராக்ஸ் பண்ணியே கொண்டு வர்றாரு. எக்ஸப்ட் அவரோட கடவுள் நம்பிக்கையை தவிர, அவர் மூகாம்பிகை கும்பிடுவாரு. அந்த மாதிரி அதோட ஒரு எக்ஸ்ட்ரீமா போனீங்கன்னா ஜெயலலிதா போயிட்டு அவங்க பயங்கரமா மந்திரம், சூனியம், ஜோசியம், மகாமகம் இதெல்லாம் அந்த இந்துத்துவத்தோட எக்ஸ்ட்ரீமா போயிட்டு ராமர் கோயிலுக்கு ஆள் அனுப்புறது, மதமாற்ற தடுப்பு சட்டம், பசுவதை சட்டம் இதெல்லாம் கொண்டு வந்தாங்க ஜெயலலிதா. இது இன்னொரு எக்ஸ்ட்ரீம் போனாங்க. ஆனா இது எதுவுமே ஏடிஎம்கேக்குள்ள வரல. எங்க சசிகலாவும் இபிஎஸும் சாலிடா நின்று ஆன்டி பிஜேபியா நின்னாங்களோ அந்த இடத்துல தான் தொண்டை நிக்கிறான். இன்னைக்கு இபிஎஸ் வந்து ஆன்டி பிஜேபியா வரும்போது அவன் கை தட்டுறான். இதான் எதிர்பார்க்கறாங்க தொண்டர்கள், இதுதான் எதிர்பார்க்கறான். அவன் வந்து மோடியா லேடியான்னு கேட்ட ஜெயலலிதா ஸ்ட்ரோக்லயே நின்றுட்டான். அதுல இருந்து அவன் வளரல. இவங்க மேல போய் கிமிக்கு வேலை எல்லாம் பண்றாங்க. ஆனா அவன் அங்கேயே நிக்கிறான். தொண்டர்கள்ட்ட அது எடுபடல. அவன் அதை எதிர்பார்க்கிறான். தமிழகம் வந்து பெரியார் மண்ணுன்ற அடிப்படையில, அந்த சித்தாந்தங்கள் ஊர்ன மண்ணுன்ற அடிப்படையில இங்க வந்து இந்த நார்த்ல பண்ற மாதிரி கிமிக்ஸ் பண்ண முடியல. நார்த்ல வந்து காங்கிரஸ் தான் பிஜேபி தான் காங்கிரஸ். பிஜேபியில மோடியும் அமித்ஷாவும் சேர்ந்து பண்ண விஷயம் என்னன்னா, பிஜேபி ஒரு டிசிப்ளின்டு பார்ட்டி, ஒரு பிராமணிக்கல் பார்ட்டி. அதுக்குள்ள வந்து ஆர்எஸ்எஸ் சட்டத்திட்டங்கள் மாதிரி நமஸ்தே சதா வச்சலே மாத்ருபூமி அப்படி சொல்லிட்டே போயிட்டே இருக்கலாம். புரியுதுங்களா? அந்த சனாதன தர்மங்கள், வர்ணாசிரம தர்மங்கள், இந்துத்துவம் இதெல்லாம் வச்சிருந்தாங்க. மோடியும் அமித்ஷாவும் அதை சேஞ்ச் பண்ணி எமமோனா கட்சிக்கு வரலாம், கட்சியை வந்து கமர்ஷியல் ஆக்குறாங்க. இதுதான் வந்து மோடியும் அமித்ஷாவும் பண்ணது. அங்க காங்கிரஸும் பிஜேபியும் இருந்தவொன்னா காங்கிரஸ் கட்சியில பதவி இல்லாதவன், காங்கிரஸ் கட்சியில பதவி மறுக்கப்பட்டவன், ஒரு 70 ஆண்டு கால ஆட்சியில வந்து பலவற்றை இழந்தவன், இவன் எல்லாம் சேர்ந்து பிஜேபிக்குள்ள போவோம். பிஜேபி சர்ன்னு வளருது. அந்த ஃபார்முலாவை இங்க ஃபிட் பண்ண முடியாது. இங்க ஓபிஎஸ் மாதிரி அங்க பண்ண மாதிரி இங்க இந்த ஆபரேஷனை ஹெட் பண்ணது யாருன்னா மைத்ரேயன்னு அருண்ஜேட்லி, இவங்க தான் ஹெட் பண்றாங்க. ஹெட் பண்ணி ஓபிஎஸ்ஸை ஸ்பிளிட் பண்றாங்க. ஓபிஎஸ்ஸை வர்ச்சுவலா ஸ்பிளிட் பண்றாங்க. இவங்க தான் ஸ்பிளிட் பண்றாங்க. ஓபிஎஸ் வந்து அதுக்கு இறையானவர். இன்னைக்கு வரைக்கும் அவரால் ஏஞ்சிக்கவே முடியல. ஸோ அவர் ஆசைப்படுறாரு ரெட்டையிலைய கைப்பற்றணும் அப்படின்றது வந்து ரைட்டு. நானும் வந்து எங்கள் மாமன் பொண்ணை கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு ஒரு வில்லன் சபதம் விடுவாங்க. உன்னால தான் மாமன் பொண்ணை முறை பேச முடியுமா? நீ போய் முறை பேசி வெத்தலை பாக்கு தட்டலாம் மாத்திட்ட. நான் என் மாமன் பொண்ணை தட்டி தூக்குறேன் பார் அப்படின்ற மாதிரி ஒரு ட்ரை. அதை சொன்னாதான் அங்கே சொந்த பந்தங்களுக்குள்ள வேல்யூ இருக்கும். அதுதான் இவரும் சொல்றாரு. ஆனால் சட்டத்திட்ட பிரகாரம், உயர்நீதிமன்ற தீர்ப்புகள் பிரகாரம், எல்லா தீர்ப்புகள் பிரகாரமும் நடைமுறை அடிப்படையிலையும் எடப்பாடி இஸ் தி பார்ட்டி. அதுல டிஸ்பியூட்டே இல்லை. எலெக்ஷன் கமிஷன் என்ன சொல்லியிருக்கான்னா, பொதுக்குழு தீர்மானங்களை வந்து எலெக்ஷன் கமிஷன் மறுக்கல. பொதுக்குழு தீர்மானங்களை ஏத்துக்குச்சு. ஆனா பொதுக்குழு முறையாக கூட்டப்பட்டதா இல்லையா என்பதை பத்தின ஒரு வழக்கு தான் இன்னைக்கு வரைக்கும் பெண்டிங்ல இருக்கு. ஸோ பொதுக்குழு தீர்மானங்களை ஏத்துக்கும் போது ஓபிஎஸ் நீக்கப்பட்டது செல்லும், பொதுச் செயலாளராக எடப்பாடி தேர்ந்தெடுக்கப்பட்டது செல்லும், எடப்பாடி தான் அதிமுகன்றதும் செல்லும். ஸோ அங்க டிஸ்பியூட் இல்லை. அவர் இந்த மூல வழக்கை சுட்டி காமிக்கிறாரு ஓபிஎஸ் பொறுத்த வரைக்கும். இன்னும் அந்த சிவில் சூட் பெண்டிங் இருக்கு, அது எனக்கு சாதகமா வரும்ன்றாரு. இதே நேரத்தில் இன்னொரு டெவலப்மெண்ட், இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷன் கிட்ட வந்து இப்படிப்பட்ட ஒரு மனு போயிருக்கு, இரட்டையிலேயே முடக்க வேண்டும் அப்படின்ட்டு. அதை வந்து அவங்க நிராகரிச்சிருக்கலாம் தொடக்கத்திலேயே, பட் அது பற்றியான விளக்கம் வேற கேட்டிருக்காங்க. இந்த டெவலப்மெண்ட்டை பார்க்கும் பொழுது ஒருவேளை ஓபிஎஸ் சொல்றது உண்மை இருக்குமோ அப்படின்னு தோணுது. ஏன்னா பிஜேபி எதை வேணா செய்யும் அப்படின்ற அடிப்படையில் இதை கூட அவங்க செய்வாங்க அப்படின்ற யோசிக்க தோணுதுல. பிஜேபி எதை வேணா செய்யும், ஆனா எந்த சூழ்நிலையில. இப்போ நான் ஒருத்தனை அடிக்கணும்னு விரும்புறேன், அவனை எப்போ அடிப்பேன்? அவன் போய் ஒரு பொண்ணை கையை பிடிச்சி இழுத்து நடு ரோட்ல மாட்டினா நான் 2 குத்து குத்துவேன். ரைட்டா? பிஜேபி எதை வேணா செய்யும், அதுல மாற்று கருத்துக்கள் எப்படி செய்யும்ன்றது இருக்குல்ல. அன்லஸ்
ஏடிஎம்கேல ஒரு 23 எம்எல்ஏக்கள் உடைச்சிக்கிட்டு, வேலுமணி தலைமையில் உடைச்சிக்கிட்டு, நாங்கள் தான் அதிமுக அப்படின்னு வந்தா அப்போ என்ன பண்ணும் பிஜேபி? அவங்க கிளைமை எலெக்ஷன் கமிஷன் மூலமா அங்கீகரிச்சு ரெட்டையிலேயே முடக்கும். வரலையே, ஒருத்தன் கூட வரலையே. வர்றதுக்கான வாய்ப்பும் இல்லைன்றீங்க? எனக்கு தெரிஞ்சு இல்லை. பொதுக்குழு உறுப்பினரே வரலையே. பிரைம் மினிஸ்டர் ஒருத்தர் வராரு, அவர் பர்சனலா போன் பண்றாரு, எடப்பாடி எடுக்க மாட்டாரு. அந்த அளவுக்கு எடப்பாடி ஆளுமையும் தைரியமும் வந்திருக்கு. ஏன்னா தொண்டை போனாருன்னு வச்சுக்கோங்க, எடப்பாடி ஊடும் கூயிடும். அதோட எடப்பாடி காலி, ரைட்டா? ஏடிஎம்கேவும் காலி. எடப்பாடி இந்த அலையன்ஸை விட்டு பிஜேபி அலையன்ஸ்குள்ள இப்ப கூட இந்த நிமிஷம் கூட நிர்மலா சீதாராமன் பேசிக்கிட்டு இருக்காங்க. அண்ணாமலையை தூக்கி போட்டாச்சு. நிர்மலா சீதாராமன் இப்போ இந்த நிமிஷம் பேசிக்கிட்டு இருக்காங்க எடப்பாடியோட. அண்ணாமலையை நாங்க ஒதுக்கி வைக்கிறோம்ன்ற அளவுக்கு ஒதுக்கி வச்சு அண்ணாமலையை தூக்கி போட்டு நிர்மலாக்கு பொறுப்பு குத்து நிர்மலா பேசிக்கிட்டு இருக்காங்க. நேற்று யார் பேசினா தெரியுமா? ஜக்கி வாசுதேவ் பேசுறாரு எடப்பாடி கிட்ட. அதுக்கு முந்தின நாள் யார் பேசினா தெரியுங்களா? சதாசிவம், நீதியரசர் சதாசிவம். யார் இந்த ஜட்ஜ்மெண்ட் எல்லாம் எடப்பாடிக்கு வாங்கி கொடுத்தாரோ அவரு அந்த லைன்ல உட்காந்து பேசுறாரு. நத்திங் டூயிங். அந்த விஷயங்களுக்குள்ள எடப்பாடி போக தயாரால. எடப்பாடியுடைய மைண்ட் எப்பவுமே அந்த அந்த மனுஷன் ஒரு ஸ்டடி பண்ணிட்டாருன்னா, அதான் ரொம்ப ப்ராக்டிக்கலா ஒரு ஸ்டடி பண்ணிட்டாருன்னா அதுக்குள்ள தான் நிற்பாரு. இவர் இப்ப நான் முஸ்லிம்கள் ஓட்டு வாங்குறேன், சிஏஏ சட்டத்தை அன்னைக்கு ஆதரிச்சுட்டு, ஐயோ நான் இன்னைக்கு ஆதரிக்கல, அன்னைக்கு ஓட்டு போட்டு, ஐயோ இன்னைக்கு ஓட்டு போடலன்னு ஏகப்பட்ட டிராமா நடிச்சுக்கிட்டு இருக்காரு. சிஏஏ சட்டத்தை ஆதரிச்சு ஓட்டு போட்ட எடப்பாடிக்கு ஆதரவா எஸ்டிபிஐ ஒரு மாநாடு நடந்து அந்த மாநாட்டில் போய் கலந்துக்கிறாரு. ஊர்ல இருக்க தோளாந்தொப்பட்டாங்க கூட எல்லாம் பேசுறாரு. இந்திய ஜனநாயக புலிகள் கட்சின்னு ஒரு கட்சி, அண்ணன் மன்சூர் அலிகானு, அவர் அடிப்படையில இஸ்லாமியர். என்னதான் நீ மைனஸ் பண்ணாலும் இஸ்லாமியர் தானே. அவர் போய் உட்காந்து பேசுறாரு. நீ எடப்பாடி பிஜேபியோட போறன்ற ஒரு ட்ரெண்ட் இருந்தா மன்சூர் அலிகான் ஏன் போறாருங்க? சான்ஸ் வேறையாவதா, டாலி வேறையாவதா? அதுலதான் இவங்க ட்ரை பண்றாங்க. எப்படியாவது இப்போ பிஜேபியோட டிமாண்ட் 8 சீட்டு கொடு போதும், மிச்சத்தை எல்லாத்தையும் நீ பார்த்துக்கோ, 8 சீட்டு கொடு. அந்த அளவுக்கு பிஜேபி இன்னைக்கு இறங்கி நிக்குது. எடப்பாடி இப்போ ஒருவேளை போகணும்னு யோசிச்சாருன்னா, பாஜகவோட போகணும்னு யோசிக்கிறாருன்னா, அவருக்கு நெருடலா இருக்கக்கூடிய விஷயம் என்ன? யார் இவங்களா? ஓபிஎஸும் டிடிவி தினகரனும்? ஆமா, மிகப்பெரிய நெருடல். அதனால தானே மோடி ஓபிஎஸ்சியும் டிடிவியும் அந்த மேடையில ஏத்தல. வழக்கமா அவர் கை கொடுப்பாரு, வரவேற்க போவாங்க, எல்லாரும் போவாங்க. அது போகவே இல்லையா? இப்போ ஓபிஎஸ் பேசும்போது கூட ஓபிஎஸ் டிடிவி எங்களை மட்டும் கூப்பிட்டா போதாது, சசிகலாவையும் கூப்பிட்டு பேசணும்னு சொல்லிட்டு பிஜேபி தலைவர்கள் கிட்ட அவர் ஒரு நிபந்தனை எல்லாம் வைக்கிறாரு. இதெல்லாமே இது நெருடல் இல்லையா உங்களுக்கு? இப்போ நீங்க ஒரு ஒரு பர்டிகுலரா ஒரு ரிப்போர்ட் ஃபைல் பண்றீங்கன்னு வைங்களேன். உங்க ஒரு இதுல வேலை செய்றீங்க, ஒன்று ஃபைல் பண்றீங்க. நீங்க ஒரு மக்கள் இன்ட்ரெஸ்டோட ஒரு ரிப்போர்ட் ஃபைல் பண்றீங்க. ஆனா இன்னொரு ரிப்போர்ட்டர் ஒருத்தர்கிட்ட காசு வாங்கிட்டு ரிப்போர்ட்டை ஃபைல் பண்றாரு. இன்னைக்கு காசு வாங்கிட்டு கூறவன்லாம் இருக்கான்ல, இந்த ஜேர்னலிசத்துல ஒருத்தன் ஃபைல் பண்றான். அப்படின்னும் போது அவன் உங்களுக்கு நெருடலா இல்லையா? கண்டிப்பா. உங்க ரிப்போர்ட் ஜெயிக்கணுமா, அவன் ரிப்போர்ட் ஜெயிக்கணுமான்றதுல நீங்க உங்க ரிப்போர்ட் ஜெயிக்கணுன்றதுல தான் உயிரை கொடுப்பீங்க, ஃபைட் பண்ணுவீங்க. யார்கிட்ட? அந்த மேனேஜ்மெண்ட் கிட்ட ஃபைட் பண்ணுவீங்க, எடிட்டர் கிட்ட ஃபைட் பண்ணுவீங்க, மேனேஜ்மெண்ட் கிட்ட ஃபைட் பண்ணுவீங்க. என்னங்க இது, நான் இதை கொடுத்துருக்கேன், அவர் அதுக்கு கான்ட்ரவர்சியா காசு வாங்கிட்டு கொடுக்குறாருங்க, அவர் காசு வாங்கிட்டு வேலை செய்கிறாருங்க அப்படின்ற ஒரு பேட்டர்ன் இருக்கு இல்லையா? ஏடிஎம்கேன்றது ஒரு கட்சி, ரைட்? இது எம்ஜிஆர் ஜெயலலிதா அந்த லெகசியோட வரக்கூடிய ஒரு கட்சி. ரெட்டையிலன்றது ஒரு ப்ரெஸ்டீஜியஸ் சிம்பிள். அதுக்காக உயிரை விட்டவங்கலாம் இருக்காங்க, உயிரை கொடுத்தவங்கலாம் இருக்காங்க, ரெட்டையிலைக்காக உயிரை கொடுத்தவங்கலாம் இருக்காங்க, அந்த கொடிக்காக உயிரை கொடுத்தவங்கலாம் இருக்காங்க. அது ஒரு கட்சி, ஒரு பாரம்பரியம். கலைஞருக்கு எதிராக நின்ன ஒரு பெரிய கட்சி. அந்த கட்சியோட பாரம்பரியத்துல நான் நிக்கிறதுக்கும் பிஜேபி ஆதரவோட ஒருத்தர் அந்த கட்சியை டாமினேட் பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு இல்லையா? எடப்பாடியோட நெருடல்னா பிஜேபி ஆதரவோட வந்ததுதான் நெருடல். ஆட்சியில இருக்கிற வரைக்கும் ஓபிஎஸ் பிஜேபி ஆதரவோட வந்தாலும் இவரும் பிஜேபி ஆதரவாளராக நடிச்சு
அந்த ஆட்சியை 4.5 வருஷம் கொண்டு போனார். ஆட்சி முடிஞ்சது போடான்ட்டார். எனக்கு ஒரு சந்தேகம் இருக்கு, எடப்பாடி இவ்வளோ ஃபைட் பண்றதுக்கு பின்னாடி சசிகலா இருப்பாங்களான்னு ஒரு சந்தேகம் இருக்கு எனக்கு. எந்த வகையில அப்படி ஒரு சந்தேகப்படுறீங்க? ஏன் எடப்பாடி தனிப்பட்ட முறையில பிஜேபியை இப்படி எதிர்ப்பாரா அப்படின்ற ஒரு சந்தேகமா? ஆமா, அந்த மாதிரி ஒரு சந்தேகம் இருக்கு. எடப்பாடி அப்படி எதிர்க்கக்கூடிய ஆள் கிடையாது. எடப்பாடி எப்படிப்பட்டுனா சொகுசா அப்படி போயிடுற மாதிரி ஒரு டைப்பாக தான் இருந்தார். அவர் சொல்ற மாதிரி நான் பழைய பழனிசாமி இல்லை, புதிய பழனிசாமி அப்படின்றாரு. அப்படின்றது ஒரு சந்தோஷமான விஷயம்னு வச்சுக்கோங்களேன். ஆன்டி பிஜேபியா யார் வந்தாலுமே தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கு சந்தோஷம்தான். ஏன்னா ஆரியத்தை 2000 வருஷமா எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு இனம், வடமொழியா 2000 வருஷமா போராடி எதிர்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இனம். வளையாபதி, குண்டலகேசி, சீவக சிந்தாமணி வரைக்கும் பார்த்தீங்கன்னா சமண மத காப்பியம், பௌத்த மத காப்பியங்கள் தான் தமிழோட 50 ஐம்பெருங்காப்பியங்கள். இந்து மதம்னு இவங்க சொல்லக்கூடிய சைவ வழிபாடு கூட அதுக்கு மாற்று கருத்தா இருக்கக்கூடிய காப்பியங்களை வச்சிருந்தவங்க தான் நம்ம. ஸோ அந்த ஆரிய விஷயங்களையும் வர்ணாசிரமத்தையும் சனாதன தர்மத்தையும் எதிர்த்து ஒரு ஆள் வராரு. அவர் ஏற்கனவே அந்த முகாம்குள்ள இருந்தா கூட பரவாயில்ல, எதிர்த்து இப்ப வர்றாரு. அவ்வளவு கருத்தியெல்லாம் எதிர்த்து வர்றாருன்னு நம்ம நம்பணுமா? அவ்வளோ கருத்தியலா எதிர்த்து வரல. அவ்வளோ கருத்தியலாலாம் அவர் வரமாட்டாரு. இன்னைக்கு வரைக்கும் அந்த கருத்தியலாலாம் அவர் எதிர்த்து வரவே இல்லை. பாஜகவுடைய கொள்கைகளை எதிர்த்து அவர் சொன்னதே கிடையாது. இந்துத்துவத்தை எதிர்த்து பேசினதே கிடையாது. ஆனா சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங், நத்திங் இஸ் பெட்டர் தென் நான்சென்ஸ். இது சம்திங் இஸ் பெட்டர், ரைட்டுங்களா? நமக்கு எல்லாருமே அசீஃப் மாதிரியும் பிரகாஷ் மாதிரியும் இருக்கணும்னு இந்த உலகமே இருக்கணும்ன்றது நமக்கு ஆசை. ஆனா எல்லாருமே அசீஃப் மாதிரியும், எல்லா ஜேர்னலிஸ்டும் அசீஃப் மாதிரியும் பிரகாஷ் மாதிரியும் இருந்துறது இல்லையே, ரைட்டா? நம்ம எத்தனையோ கேரக்டர்களை பார்க்குறோம். அங்கே கொஞ்சம் துட்டு வாங்குறது, இங்கே கொஞ்சம் துட்டு வாங்குறது, அதுக்கு ஒரு கூவு கூவுறது, இதுக்கு ஒரு கூவு கூறுறது, தென்னை மரத்தில் ஒரு ஓட்டு, வாழை மரத்தில் ஒரு ஓட்டு, இப்படி குத்துறது, இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் அமாங் ஜேர்னலிசம். அப்ரைட்டா டாப் ரைட்டா வரக்கூடிய ஜேர்னலிஸ்ட் ரொம்ப கம்மி. ஆனால் அதில் எவனாவது ஒருத்தன் கொஞ்சம் நல்ல விதமாக வர்றவன என்ன பண்ணுவோம், பரவாயில்லப்பா தம்பி, இதில் நீ இந்த ஸ்டோரி நீ நல்லா பண்ணியிருக்க அப்படின்னு பாராட்டுவோம்ல. அந்த வகையில் சம்திங் இஸ் பெட்டர் வித் எடப்பாடி. ஐ டோன்ட் சே கம்ப்ளீட்லி அவர் ரெவல்யூஷனரி புரட்சிகரமான ஆள், அவர் ஒரு அவர் ஒரு மாக்சிம் கார்கி, அவர் ஒரு ஜோசப் ஸ்டாலின் அப்படிலாம் நான் சொல்லலை. பட் இஸ் ஓகே, இன்னைக்கு லெவலில் ஓகே. ஏன்னா எனக்கு தெரியும் இவ்வளோ பேர் பேசுறாங்க. பிஜேபி சைட்ல இருந்து இவ்வளோ அழுத்தம் இருக்கு எடப்பாடிக்கு, மிக மிக பெரிய அழுத்தம். வேலுமணி போய் வர்ச்சுவலா சண்டை போடுறாரு. நீங்க பாட்டுன்னு போயிடுவீங்க, உங்க சம்மந்தி மேல என்ஃபோர்ஸ்மெண்ட் கேஸ் இருக்கு, உங்க மருமகம் மேல என்ஃபோர்ஸ்மெண்ட் கேஸ் இருக்கு, அதுவும் இங்கே இல்லை பெங்களூர்ல இருக்கு, அதெல்லாம் தூக்குவாங்க. என் பேர்ல இருக்கு, எங்க மேலாம் கேஸ் இருக்கு, விஜயபாஸ்கர் பேர்ல இருக்கு, தங்கமணி பேர்ல இருக்கு, எல்லார் பேர்லயும் இருக்கு. நாங்களாம் மாட்டினோன்னா என்ன ஆகுறது? மாட்டினா நீ ஜெயிலுக்கு போ, இப்படியே பேசிருக்க. மாட்டினா நீ ஜெயிலுக்கு போ, என் மேல கேஸ் வந்தா நான் ஜெயிலுக்கு போறேன், அதுல என்ன இருக்கு? அதுக்கும் கட்சி ஒரு ரீதியா கொள்கை ரீதியா ஒரு முடிவு எடுக்கிறதுக்கும் அதை மாத்துறதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு நான் கேட்டிருக்காரு. அப்படிலாம் பேசியிருக்காரு, எடப்பாடியே பேசியிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு என் நாலேஜுக்கு. ஏன்னா நமக்கு ஃப்ரெண்ட்ஸு சோர்சஸ் மூலமாக தான் நம்ம பார்க்க முடியும். எடப்பாடி வாயிலியா போய் உட்கார முடியும், இல்லை அவர் பக்கத்தில் உட்காந்து பேசுறதை கேட்கவா முடியும்? ஃப்ரெண்ட்ஸும் ஒரு சிலர்லாம் கேட்குற மாதிரி பேசுறாங்களே, அந்த மாதிரிலாம் நான் பேசல. இப்போ கூட அன்புமணியை சொன்னாங்க, அவர் டெல்லிக்கு போயிட்டாருன்னாங்க. எங்கள் உளவுத்துறை ஒரு டீம் போட்டு வாட்ச் பண்ணதவரை அவர் எங்கே போயிருக்காருன்னு. அவர் ஷெரட்டான் ஹோட்டல் மகாபலிபுரத்தில் தன்னோட பேத்திக்கு பிறந்த நாள் கொண்டாடிக்கிட்டு இருந்தார். இவங்கெல்லாம் டெல்லிக்கு போயிட்டார் அப்படின்னு. அதே மாதிரி தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் கேட்ட கேள்வியும் சொன்னாங்க. பிஜேபி அதிமுகவை அடிக்க ஆரம்பித்து விட்டது, இரட்டை இலை சின்னத்தை முடக்குவதற்கான வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. ஓஹோ, ஒரு வேளை இப்படிலாம் இருக்குமான்னு சொல்லிட்டு நம்ம விசாரிக்க ஆரம்பிக்கிறோம். முடியவே முடியாது, நடக்கவே நடக்காது, அதுக்கான வேலையே கிடையாது அப்படின்னு நமக்கு இந்த சட்ட திருத்தங்கள் எல்லாத்தையும் ஆராய்ஞ்சு அவங்களோடைய அந்த விஷயங்கள்ல டிராவல் பண்ண வழக்கறிஞர்கள் அவங்க கிட்டே நம்ம பேசும்போது நடக்கவே நடக்காது இது அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஸோ அதை தான் நம்ம அரண்சையில இப்போ பதிலாக சொல்றோம்.
மாதிரி நிறைய விஷயங்கள் போகும். அதை வந்து இந்த ப்ரெஷரை வந்து எடப்பாடி தாங்கியிருக்காரு. இப்போ இன்னொரு கேள்வி எழுதுல, பாஜகவை பாக்குறோம் மற்ற மாநிலங்கள்ல, தமிழ்நாட்டே கூட எடுத்துக்கோங்க. இப்ப அதிமுக உடைச்சு ஓபிஎஸ் வெளியில கொண்டு வந்தது ரொம்ப சாதாரணமா நடத்துனாங்க. டிடிவியை பணிய வைக்கிறதுக்கு அவரை கொண்டு போய் சிறையில வச்சாங்க. இன்னைக்கு டிடிவியும் பாஜக பின்னாடி போய் நிக்கிறாரு. அதையெல்லாம் நம்ம பார்க்கிறோம். மற்ற மாநிலங்கள்ல எப்படி எதிர்கட்சிகளை உடைச்சாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்படின்ற போது எடப்பாடி மீது அப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கையை ஏன் எடுக்காம இருக்கிறாங்க? ஒருவேளை அவரை தங்களுடைய கோரிக்கைக்கு பணிய வைக்கிறதுக்கு இப்படிப்பட்ட ஒரு நடவடிக்கை எடுக்காம இருக்கிறதுக்கான காரணம் என்ன? பேக் ஃபயர் ஆயிடும்னு பயப்படுறாங்களா தமிழ்நாடு? நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட். வரலட்சுமி சரத்குமார்னு ஒரு பொண்ணு, அது கூட வந்து ஒரு உதவியாளர் ஒருத்தர் இருக்கான். அவன் பேர் ஆதி கணேசன் ஒண்ணுமா. அவனை வந்து என்ஐஏ வந்து பிடிக்குது. 100 கிலோ ஹெரோயின், ஒரு AK-47, 9mm பிஸ்டல். யாரு? சரத்குமாரோட பொண்ணு, முதல் மனைவியோட பொண்ணு சாயான்னு ஒரு அம்மா, அவங்க பொண்ணுக்கு உதவியாளராக இருந்த ஒருத்தனை நடுக்கடல்ல பிடிக்கும். போதைப் பொருள் வழக்கு பதிவு, அந்த ஆள் மேல பதிவு செய்யப்பட்டு வரலட்சுமி சரத்குமாருடைய அம்மாவை விசாரிக்கிறாங்க. கொச்சியில தான் பிடிக்கிறாங்க. பிடிச்சிட்டு அதுக்கான விசாரணைகள்லாம் போகுது. ஆனா அந்த விசாரணை என்ன ஆச்சுன்னு தெரியல. ஆனா டப்புன்னு பார்த்தீங்கன்னா சரத்குமார் தன்னோட கட்சியை 2 மணிக்கு ராதிகா சொன்னதான் இணைக்கிறாங்க. அப்போ அதுக்கு பின்னாடி இருக்கிறது யாரு? பிஜேபி. அதே மாதிரி சுகேஷ் சந்திரசேகர் ரெட்டை இலைக்கு லஞ்சம் கொடுத்த வழக்கில் பிடிக்கிறாங்க. திகார் ஜெயில காட்டுறாங்க டிடிவி தினகரனுக்கு. முடிஞ்சு போச்சா? அதே மாதிரி அன்புமணி ராமதாஸுக்கு இந்தூர்ல மெடிக்கல் காலேஜ் கேஸ்ல வந்து சார்ஜ் ஷீட் போட்டாச்சு, ட்ரையல் போயிட்டு இருக்கு. இப்போ அன்புமணி ராமதாஸ் வந்து குற்றவாளி அப்படின்னு ப்ரூவ் ஆயிடுச்சுன்னா அவர் வந்து பொது வாழ்க்கையில அவுட். எம்எல்ஏவும் ஆக முடியாது, எம்பியும் ஆக முடியாது. ஏற்கனவே ராமதாஸ் வந்து நான் எம்எல்ஏவும் ஆக மாட்டேன், எம்பி ஆக மாட்டேன்னு சம்மதம் பண்ணியிருக்காரு. அன்புமணி ராமதாஸ் வந்து சட்டப்படி எம்எல்ஏவும் எம்பியும் ஆக முடியாது. குடும்பம் முடிஞ்சு போச்சா? அப்புறம் எதுக்கு பாமகன்னு ஒரு கட்சியை நாங்கள் நடத்தணும்? இந்த கட்சியை எதுக்கு நடத்தணும்? சும்மா பாக்கி எல்லாரையும் ஜிகே மணி நீன்னா அசம்பிளிக்கு போய் என்ன பண்ண போறாங்க? இவர் அசம்பிளிக்கு போய் அப்படியே எல்லாம் கேட்டுற போறாங்க. ஜிகே மணி ஓப்பனா வறுத்து எடுக்கிறார்ல, அந்த மாதிரி பண்றதுக்கா? ஜிகே மணி ஆளாகிறதுக்கா நாங்கள் வந்து கட்சியை நடத்துகிறோம்? அதுதான் பிரச்சனை. மெடிக்கல் காலேஜ் அன்புமணி, சுகேஷ் சந்திரசேகர், டிடிவி தினகரன், போதை மருந்து வழக்கு வரலட்சுமி சரத்குமார் ரைட்டா, அப்புறம் சசிகலா அமலாக்கத்துறை, இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. இவங்களுக்கெல்லாம் வந்து பெரிய பெரிய வெயிட் ஹோல்ட் பண்றதுக்கு. இன்னொன்று, இவங்க தலையை பொறுத்த வரைக்கும் அதை தாங்கிறது வந்து கஷ்டம். இவங்க லெவல்ல இவங்க ஏன் அந்த ரிஸ்க்னு யோசிப்பாங்க. இவங்களை தாங்கிறதுக்கோ தூக்கி பிடிக்கிறதுக்கோ ஒரு பெரிய அரசியல் கட்சி இல்லை. எடப்பாடி இன்டர்ன் வந்து அவருக்கு பின்னாடி ஒரு பெரிய அரசியல் கட்சி இருக்கு. திமுகவுக்கு ஈக்குவலா 75 எம்எல்ஏக்களை வந்து ஜெயிக்கிற அளவுக்கான ஒரு கட்சி. மிஞ்சி போனா இன்னைக்கு 53% திமுக ஜெயிக்கும்னாலும் அதுக்கு அடுத்த பர்சன்டேஜ் 20% வந்து நிற்கக்கூடிய கட்சியா யாரு நிக்கிறா? இவங்க தான் நிக்கிறாங்க. 11% வாக்குகள் தான். இந்த 10 கட்சி கூட்டணி, ஓபிஎஸ், ஏசிஎஸ், பாரிவேந்தர், அவரு இவரு, சசிகலா, டிடிவி தினகரன் எல்லாரையும் சேர்த்து ஓட்டு எவ்வளவு வரும்? என்டிஏ கூட்டணிக்கு 11. அப்போ பிஜேபியோட ஓட்டு எவ்வளவு? 1. ஆளுக்கு 1% போட்டா பிஜேபியோட ஓட்டு 1. அப்ப நீ இன்னும் நோட்டா வத்தான்ல. அப்புறம் என்ன இதுக்கு என் மண் என் மக்கள் யாத்திரையெல்லாம் நடத்தின? நான் மாத்திட்டேன். 18% வளர்ச்சி. சில பேர், சில மூத்த பத்திரிகையாளர்கள் பேசுறாங்களே, அண்ணாமலையை சாதாரணமா நினைக்காதீங்க, அவர் பிரம்மாண்ட விஸ்வரூபம். இன்னொருத்தர் தனியாக கத்துவாரு, அவர் ரொம்ப பிரபலமானவர், அவர் தனியாக கத்துவாரு. அண்ணாமலை அப்படி இல்லை, அண்ணாமலைய ரொம்ப இதுவா நினைக்காதீங்க அப்படின்லாம் ஒருத்தர் தனியாக கத்திட்டு இருப்பாரு. என் ஃப்ரெண்டு தான், மூத்த பத்திரிகையாளரும் என் ஃப்ரெண்டு தான். இவங்க எல்லாம் கத்துறது எதனால கத்துறாங்கன்றது நல்லா தெரியும் எனக்கு. ஃபீடு துட்டு கொடுக்குறாப்புல அண்ணாமலை. அதனால அந்த துட்டு வாங்கிட்டீங்கன்னா ஒரு 10 லட்சம் 5 லட்சம். இப்போ என் ஒரு ஃப்ரெண்டு நல்ல இணையதளங்களில் பேசுறாரு ஒருத்தர், எனக்கு இன்னொரு க்ளோஸ் ஃப்ரெண்டு, அவருக்கு ஆஃபர் அண்ணாமலை ஒரு 10 லட்சம் ரூபாய் இப்போ கொடுத்துருக்காரு.
அவர் போல அதுக்கு ஈல்டாவில் ஓ, இப்படியெல்லாம் பணம் கொடுக்கப்படுது. இப்போ நான் போய் நின்னா ஒரு 20 லட்சம் 30 லட்சம் கொடுப்பாங்க. நாளையிலேருந்து நான் அண்ணாமலை வாழ்க்கைன்னு தான் நான் பேசணும். அண்ணாமலை நீங்கள் இப்படி கேட்ட உடனே நான் அப்படி திங்கிங் மூடுக்கு போயிட்டு அப்படி தியான மூடுக்கு போயிட்டு அப்படி சேஃப் அண்ணாமலை அப்படி நான் பேசணும். இதுக்கு துட்டு இதெல்லாமே இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இதெல்லாத்தையும் தாண்டி நிற்கக்கூடிய அளவுக்கு எடப்பாடிக்கு ஒரு வலிமையான கட்சி ஸ்தாபனம் வரலாறு இருக்கு. அவர் ஜெயலலிதாவோட லெகசியை அவர் எடுத்துக்கொண்டு வர. அவருக்கு தனிப்பட்ட வரலாறு இல்லாட்டா கட்சிக்கு வரலாறு இருக்கு. கட்சிக்கு வரலாறு, கட்சியோட வரலாறை கொண்டு வர்றாரு. இப்போ மல்லிகார்ஜுன கார்கேக்குன்னா தனிப்பட்ட வரலாறு இருக்கு. இந்திய தேசிய காங்கிரஸ்க்கு ஒரு வரலாறு இருக்குல்ல, ரைட்டா? அந்த வரலாறு தான். ராகுல் காந்திக்கு என்ன வரலாறு இருக்கு? ஜவஹர்லால் நேருக்கு ஒரு வரலாறு இருக்குல்ல, அந்த வரலாறு தானே. அந்த லெகசியில இவர் நிற்கிறாரு. ஓபிஎஸ் அந்த லெகசியில வருவாரா? டிடிவி அந்த லெகசியில வருவாரா? வரலட்சுமி சரத்குமார் அந்த லெகசியில வருமா? சசிகலா அந்த லெகசிக்கு போக முடியுமா? நீ ஜெயலலிதா கிடையாதுல்ல. ஜெயலலிதா மாதிரி மேக்கப் போட்டு பின்னல் வச்சாலும் நீ ஜெயலலிதா கிடையாது. நீ அந்த மேக்கப்புக்குள்ளதான் போக முடியாது. ஸோ இவங்களுக்கு அந்த பேக்ரவுண்டில் எடப்பாடிக்கு அந்த லெகசியோடைய ட்ரூத்னஸ் இருக்கு. அதோட தொண்டை இருக்கான். அந்த ஓட்டை வாங்கி தான் 75 சீட்டு, சும்மா கிடையாது. 75 சீட்டு திமுகவுக்கும் இவங்களுக்கும் சில பர்சன்டேஜ் தான் வித்தியாசம். அந்த அளவுக்கு டஃப் ஃபைட்டு கொடுத்துருக்காப்புல. ஸோ அதனால தான் எடப்பாடி நிற்கிறாரு. எடப்பாடியை படிய வைக்க முடியல. எடப்பாடியை கை வைக்கவும் யோசிக்கிறாங்க. இப்போ திமுக மேல கை வைக்கிறதுக்கும் ரொம்பலாம் பெருசா கை வச்சிட முடியாது, ரைட்டுங்களா? ஸ்டாலினெல்லாம் நேரடியாக போயிட்டுலாம் கை வச்சிட முடியாது, சும்மா போகலாம். இன்றைய தினம் எங்களோடு இணைந்து பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டு மிக்க நன்றி. வாய்ப்பளித்ததற்கு மிக்க. மீண்டும் ஒரு நேர்காணலில் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.